சிவாஜிக்காரன். அதனால தென்காசி கோயிலை பத்தி நான் பேசுவது சரியானதுதான். இது அந்த காலத்துல மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில், அன்றைக்கு இருந்த மன்னர்கள் முக்குளத்தூர் ரொம்ப சேர்ந்த அந்த பாண்டியனார் கொண்டு வந்த கோயில். அந்த காலத்துல மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில், அன்றைக்கு இருந்த மன்னர்கள் முக்குளத்தூர் ரொம்ப சேர்ந்த அந்த பாண்டியனார் கொண்டு வந்த கோயில். முக்குளத்து சமுதாயத்திற்கு இட வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எல்லா சமுதாயத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து எப்போதும் போல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் சிவாஜி கோவில்ல அறங்காவலர் அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு கம்யூனிட்டி, அதாவது தேவர் திமுகவுக்கு எதிராக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது தென்காசியினுடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் பராக்கிரம பாண்டியனால் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். சிலைக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், தேவேந்திர சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதுல போய் ஒரு சமுதாயத்திற்கு அதிகமான இடங்களும் ஒரு சமுதாயத்தை புறக்கணிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி செய்கின்ற தப்பான செயல். இதுல தேவர் சமுதாயத்திற்கு ஒரு இடமும், தேவேந்திர சமுதாயத்துக்கு ஒரு இடமும், நாடார் சமுதாயத்துக்கு ஒரு இடமும், மீதி இருக்கிற 2 இடத்துல பிள்ளைமார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், யாதவ் சமுதாயம், இப்படி ஐயங்கார் பிராமின் சமுதாயம், இப்படி ஏதாவது ஒரு 2 சமுதாயத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போடுறது பிரச்சனையே வராது. ஒரு சமுதாயத்தை அந்த கோயில் இங்கே உருவாவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவகாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலும், தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதர் கோயிலும், வடகாசியில் இருக்கக்கூடிய காசிக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. நான் சிவாஜிக்காரன். அதனால தென்காசி கோயிலை பத்தி நான் பேசுவது சரியானதுதான். இது அந்த காலத்துல மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயில், அன்றைக்கு இருந்த மன்னர்கள் முக்குளத்தூர் ரொம்ப சேர்ந்த அந்த பாண்டியனார் கொண்டு வந்த கோயில், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா சிவந்தியாத்தினாரால் பிரமாண்டப்படுத்தப்பட்டது, ராஜபவனம் கட்டப்பட்டது. ஆக இருவருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் தேவேந்திர சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். மற்ற சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு முழுக்க முழுக்க சுலபமானது. ஒரு சமுதாயத்தை புறக்கணிக்கிற எண்ணமாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள். அதுதான் சரியாகவும் எனக்கு தெரியுது. ஆகவே இது நிறுத்தப்பட வேண்டும். இதை நிறுத்தி மாற்றி அமைக்க வேண்டும். முக்குளத்து சமுதாயத்திற்கு இட வாய்ப்பு கொடுக்க வேண்டும். எல்லா சமுதாயத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து எப்போதும் போல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் சிவாச்சாரியர்கள் நிரம்பிய பகுதி. இந்த பகுதி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தேவ பணிகள், ஆன்மீக பணிகள் நடக்கும்.